ஏன்னா நாங்கள் எல்லாரும் 8 மாசமா ஏதோ ஒரு வேலைக்கு போய் நாங்கள் எங்களை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த வேலையை விட்டுட்டு இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னா எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கும். விஜய் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னு எங்களுக்கு தெரியல. அவர் என்ன சொன்னாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். பயனுள்ளதாக இருந்துச்சு. மீண்டும் வேணும்னு தான் கேட்குறோம். கவர்மெண்ட் என்ன முடிவு தெரியல. என் பேர் ஞானாம்பாள். எங்கள் பையன் பேர் ரவிகிருஷ்ணா. இந்த கரூர் மீட்டிங்கில் போய் இறந்துட்டான். இப்போ எங்களுக்கு கூப்பிட்டு வேலை கொடுத்தாங்க. இப்போ நேற்று அந்த வேலையை வந்து இல்லைன்னு சொல்லி கோர்ட்டில் கேஸ் வந்திருக்கு, ரத்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இது மறுபரிசீலனை பண்ணி எங்களுக்கு திரும்பவும் வேலை கொடுக்கணும். ஏன்னா நாங்கள் எல்லாரும் 8 மாசமா ஏதோ ஒரு வேலைக்கு போய் நாங்கள் எங்களை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ அந்த வேலையை விட்டுட்டு இதில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கோம். இப்போ இதுவும் இல்லை அதுவும் இல்லைன்னா எங்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கும். இதை மேல் முறையீடு பண்ணி எங்களுக்கு ஏதாவது பண்ணி தரணும். இது எதனால இப்போ வேண்டான்னு சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. இது மறுபடியும் பண்ணி எங்களுக்கு 41 குடும்பத்துக்கும் மறுபடியும் கொடுக்கணும், இந்த வேலை கொடுக்கணும்னு கேட்டுக்கிறோம் கோர்ட்டுக்கிட்ட. விஜய் மினிஸ்டர் என்ன சொல்றாருன்னு எங்களுக்கு தெரியல. அவர் என்ன சொன்னாலும் நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். அவர் மேல்முறையீடு போடுறேன்னு சொல்லி நேற்று நியூஸில் பார்த்தோம். அது எப்படி எப்போ வரும்லாம் யாருக்கும் தெரியாது. அது வந்தால் நல்ல தீர்ப்பாக வரணும்னு நாங்கள் நினைக்கிறோம். ஏன்னா இந்த வேலையை இப்போல்லாம் விட்டுட்டு தான் நாங்கள் வேலைக்கு போயிருக்கோம். இப்போ இதுவும் மறுபடியும் போய் ஜாயின் பண்ண முடியாது. இதுவும் எப்போ கிடைக்கும்னு ஒன்றும் தெரியாது. அது என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. இப்போ என்ன சொல்றேன்னு தெரியலைங்க. இப்போ 9 மாதம் ஆகிப்போச்சுங்க பையன் இறந்து. இப்போ இந்த 9 மாசத்துல ஒரு வேலைக்கு போயிட்டு தான் இருந்தோம். இப்போ அதையும் ரிசைன் பண்ணிட்டு இப்போ இதுக்கு வந்து சேர்ந்துருக்கான். இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. இன்னைக்கு போனாதான் தெரியும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி. எனக்கு அவன் சிவில் இன்ஜினியராக இருந்தான். சொந்த பில்டிங் எடுத்து தான் செஞ்சுட்டு இருந்தான். பையனுக்கு 29 வயசு. எனக்கு ஒரு பொண்ணு ஒன்று இருக்கு. பொண்ணுக்கு தான் வேலை கொடுத்துருக்காங்க. பொண்ணு தான் வேலைக்கு போகுது. நான் வந்து இங்கே பக்கத்தில் டெம்பரவரியாக வேலைக்கு போயிட்டு இருக்கேங்க. திருப்தியாக தாங்க இருந்துச்சு. இப்போ இது இப்போ ரத்து பண்ணனால என்ன பண்ணுறதுன்னு தெரியலைங்க. சரி கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் வேற ஏதாவது வேலைக்கு போகணும். திடீர்னு இதையும் விட்டுட்டு வேற பக்கம் போய் அங்கேயும் விட்டுட்டு இங்கேயும் விட்டுட்டு இருக்க முடியாது. என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு தெரியல. அந்த முடிவை பொறுத்து தான் நாங்கள் மாற்றி. ரவிகிருஷ்ணனுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? இல்லைங்க, ரவிகிருஷ்ணனுக்கு மேரேஜ் ஆகல. அவர் இன்ஜினியர் மாசம் எவ்வளவு அவன் தாங்க குடும்பத்தை எல்லாத்தையும் பார்த்துக்குவான். எனக்கு எப்படி மாதம் ஒரு 25,000 ரூபாய் என்கிட்ட கொடுப்பாங்க. நானும் வேலைக்கு போகிறேன். வாடகை வீடு தான். பாப்பாவுக்கு கல்யாணம் பண்ணோம். கல்யாணம் பண்ணி 4 வருஷம் ஆச்சு. குழந்தை டெலிவரி அப்படின்னு நிறைய செலவு. ரவிகிருஷ்ணாக்கு அப்பா அவரும் எங்கள் வீட்டுக்காரும் இல்லைங்க. அதனால எல்லாமே அவன் தான் பார்த்துட்டு இருந்தான். இப்போ அவன் இல்லாமல் இந்த 8 மாசமா நாங்கள் எப்படி உருட்டி பரட்டி வந்துட்டோம். இனி இப்போ இந்த வேலை கிடைக்கவும் சரி எங்களுக்கு பரவாயில்ல, இனிமேட்டுக்கு பொழைச்சிக்கலாம் அப்படின்னு நினைச்சோம். இப்போ மறுபடியும் வேற ஏதாவது வேலை பார்த்துட்டு போகணும். ரவிகிருஷ்ணனோட இந்த இழப்பை வந்து தாயா ஈடுகட்ட முடியாது. இருந்தாலும் இந்த குடும்பத்தில் அவர் தான் அப்பாவை சான்றிதழ் எல்லாம் பண்ணியிருக்காரு. அவர் இந்த இழப்பட்ட கேப்ல என்ன மாதிரி சமாளித்தீங்க? அவருடைய நினைவுகள் எல்லா நேரமும் நினைவுகள் தாங்க, இல்லைன்னு எல்லாம் சொல்ல முடியாது. எங்கேயாவது போறப்போ எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்புறம் ஏதாவது ஒரு விசேஷம் வந்துச்சுன்னா நான் வீட்டில் இருக்க மாட்டேன். ஏன்னா நான் எங்கள் பொண்ணு வீட்டுக்கு போயிடுவேன். ஏன்னா இங்கே எங்களால் இருக்கவே முடியாது. என் பொண்ணு இங்கே வர்றதே இல்லை. இப்போ தற்சமயம் மாரியம்மன் நோம்பி வந்துச்சு. அன்னைக்கெல்லாம் எங்களால் இருக்கவே முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் முதல் அன்னைக்கே போயிடுவான். அந்த தண்ணி ஊற்றுற கம்பத்துக்கு அவன் எல்லா ஃபங்க்ஷன்லையும் முன்னாடி நிற்பான். ஒரு பொங்கல் போட்டினாலும் அவன் தான் மைக் பிடிச்சி பேசுவான். அதனால அவங்க ஃப்ரெண்டுங்கெல்லாம் அவனுடைய ஃபோட்டோ வச்சு தான் இந்த வருஷம் பொங்கல் விழாவே கொண்டாடினாங்க. ஒவ்வொரு போட்டிக்கும் அவனோட பேரை சொல்லி சொல்லி தான் கூப்பிட்டு அவன் அங்கே இல்லை அந்த இடத்துல. ஆனாலும் ரவி அண்ணான்னு கூப்பிட்டு தான் எல்லாமே பண்ணுனாங்க. இந்த மாரியம்மன் நோம்பி முடிஞ்ச அடுத்த நாள் இங்கே அன்னதானம் போட்டாங்க. அப்போ கூட ரவி அண்ணா நினைவுன்னு சொல்லி ஏதோ ஒவ்வொரு இதுக்கும் அவங்க பேசினாங்க. எங்க யாரு மட்டும் இல்லைங்க, அவங்க கூட இருக்கிறவங்க எங்க சொந்த பந்தம். இப்போ யாரு எதை நினைச்சாலுமே எல்லாருமே இப்படி பண்ணிட்டான் பையன், இப்படி போயிட்டாங்கிறது தான். அவனோட நினைவுகள் இல்லாமலாம் இருக்கு இல்லைங்க. அவன் நினைவுகளோட தான் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா என்ன, அவன் எங்கே போயிருக்கான், வந்துருவான் அப்படிங்கிற ஒரு இதுல இருக்கோம். மற்றபடி அவன் இல்லைன்னு நாங்கள் இன்னும் நினைக்கல. அவன் எங்கே போயிருக்கான், வருவான். சென்னை போறப்ப சென்னையில பார்த்து பேசணும், டைம் கொடுத்தாங்க.
நாங்க பேசினோம். அவர் எங்களை எல்லாம் பக்கத்துல உட்கார சமாதானம் பண்ணாரு. எல்லாமே பண்ணாரு. நான் இருக்கேம்மா, உங்களுக்கு துணையா உங்க பையனுக்கு பதிலா நாங்க இருக்கோம். நீங்க எதுவா இருந்தாலும் எங்களை கூப்பிடுங்க, பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க. நாங்க எதுக்கு அந்த மாதிரி எல்லாம் எதுக்கு இன்னும் அந்த எந்த விஷயத்துக்கு போகலைங்க. அவர் எங்களுக்கு கூட இருக்கிறாரு, அவ்வளவுதான். மற்றபடி மாசம் கொடுக்குற 5000 ரூபாய் காசு வருது, அதை வச்சு ஓட்டிட்டு இருக்கோம். இப்போ இந்த துயர சம்பவத்துல குடும்பத்துக்குன்னு சொல்லிட்டு பாவேட்டா கட்சியிலும் கொடுத்துருக்காங்க, முன்னாள் தலைவர்களும் கொடுத்துருக்காங்க. அந்த நிதியெல்லாம் உங்களுக்கு போதுமானது இருக்கா? ஏதாவது உங்களுக்கு தொழில்நுட்ப வாய்ப்புக்கு ஏதாவது ஏற்படுத்த பயனுள்ளதா இருக்கா? தொழில் எல்லாம் எதுவும் பண்ணலைங்க. அதான் ஏற்கனவே கடன் இருந்துச்சு, அந்த கடன் கொஞ்சம் அடைச்சிட்டோங்க. அதை வச்சுட்டு இப்போ கடன் இல்லாம இருக்கும், அவ்வளவுதான். மற்றபடி வேலைக்கு போறோம், சாப்பிட்றோம், அவ்வளவுதாங்க. கடன்லாம் இருந்துச்சுங்க. அவனும் வேலை செய்யற இடத்துல பார்ட்னர் போட்டு செஞ்சாங்க. அந்த பார்ட்னரும் பில்டிங்க்கு பாதி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுல கொஞ்சம் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. அதுல கொஞ்சம் கொடுத்தோம். அப்புறம் அவனும் கொஞ்சம் கடன் இருந்துச்சு, எங்களுக்கு கடன். எல்லாம் நான் கடன் வாங்கி தாங்க பொழைக்கிறது போல. இந்த மாதிரிதான் நார்மல் ஃபேமிலி தாங்க. ஒன்றும் வசதி வாய்ப்பு பின்னாடி எல்லாம் எதுவும் கிடையாதுங்க. இப்போ நாங்க தனியா இருக்கோம், அவ்வளவுதான். இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு? பயனுள்ளதா இருந்துச்சு. மீண்டும் வேணும்னு தான் கேட்குறோம். கவர்மெண்ட் என்ன முடிவு தெரியல.